பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படிப்பட்டவர்கள் அப்படி பார்ப்பேன். அவன் பிழைக்க தெரியாது. எப்படி? அவன் பிழைக்க தெரியாது. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் பிரதர் ஜஸ்டின்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆல் த வே ஒவ்வொரு புதனும் ஒவ்வொரு ஞாயிறும் திருநெல்வேலியிலிருந்து வந்து ஆண்டவர் இன்னைக்கு அவருக்கு உள்ள இடத்துல வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து அவர் பெட்ரோல் செலவழிச்சு வரணுமா? அவர் கர்த்தரை தேடுகிற நாள் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பெங்களூர்ல இருந்து வந்து வந்திருக்கிற குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர். Why have you come? You are seeking God. கர்த்தரை நீங்கள் தேடுகிற நாட்களில் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் அதிகமாய் பரவசப்படுகிறது இந்த நார்மாடி ஊழியர்காரர்களை பார்த்தாலும். எனக்கு இவங்களை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமாயிருங்க. இங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஊழியத்தில் இருக்கிறீர்கள், பெரிய ஸ்தாபனத்திலே உங்களுக்கு யாராவது திரளான கூட்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறீர்கள். உங்களுக்கு இது அவசியமே இல்லை என்று நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள். கர்த்தரை தேடுகிற உங்களை காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். திருமணல்ல, யூ ஆர் எக்ஸைட்டிங் ஹிம். நீங்க தான் எனக்கு, நீங்க தான், உங்க சமூகம் தான் எனக்கு பரவசம், உங்க சத்தம் தான் எனக்கு பலன். நீங்க தான் சொல்ல உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆழமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். உசியா அதை மட்டும் பிடிச்சிருந்தாங்க, கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கும். கடைசி வரைக்கும் 16 வயசுல தூக்கி வச்சவரை அவன் கடைசி வரைக்கும் தலைமையில வச்சிருந்தாங்க. நான் சொல்றேன், நீங்க தலைமையில வைக்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். இந்த மாதத்தை உபவாச மாதமாக நான் டிக்ளேர் பண்றேன். என்ன உபவாசம்? சாப்பாட்டு உபவாசமா இல்லை. Not a fasting for food, but fasting for everything. எல்லாத்தையும் நீங்க வைக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நினைக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். கைகளை தட்டி தேவனை like how we abstain from food